ஐஎன்டிஏ அலையன்ஸை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது, அந்த அலையன்ஸில் பிரதமர் வேட்பாளராக யாரையாவது அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். இந்த நிலையில தான் ஐஎன்டிஏ அலையன்ஸ் தற்போதைய நிலையில இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஎன்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பரவலாக இந்தியா முழுவதும் தெரியும். ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியை ஐஎன்டிஏ கொண்டு நாங்க வீழ்த்துவோம். ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பல கட்சிகள்ல ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி எந்த நிமிடம் போய் சேர்ந்துச்சோ அந்த நிமிடமே காங்கிரஸ் கட்சி ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற லெவல்ல தான் பார்க்க தொடங்கினாங்க. உதயசூரியன் சின்னம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய சின்னம். திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தை சரத்பவார் கேட்கிறார் அப்படின்னா, அவருக்கு தமிழகத்துல கொஞ்சம் ஆட்சியில இருந்துட்டு இருக்காங்க. திமுக பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக திமுக இருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அப்ப இந்த இமேஜை, இந்த பிம்பத்தை மகாராஷ்டிராவோட நம்ம பயன்படுத்தலாம். நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் கட்சியை பாஜக முழுமையாக அப்புறப்படுத்தும் அப்படிங்கிறதா ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். அரசியல் குறித்து பல்வேறு தகவலை தெரிந்துக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஐஎன்டிஏ கூட்டணியில் முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறி வந்துட்டே இருக்காங்க. நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம். இப்போது இவங்கெல்லாம் பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்கன்ட்டு எதிர்பார்ப்புன்ற போது வெளியே வரும்போது யார் சார் பிரதமர் வேட்பாளராக இருப்பாங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இதில் முக்கியமான தலைவர்கள் நீங்கள் சொன்ன 4 தலைவர்கள் இப்போது வெளியேறிட்டாங்க. சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் கட்சியே இல்லாமல் அலையன்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவர் இருந்தும் எந்த பலனும் கிடையாது. ஆனால் அவர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கண்ட ஒரு தலைவர். நிதிஷ்குமார் வெளியேறி பாஜகவில் ஐக்கியமாயிட்டார். மம்தா பானர்ஜி வெளியேறி அவங்க தனி கட்சியாக, மாநில கட்சியாக காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரதான கட்சி யார், அதிக எம்பிக்கள் கொண்டிருக்கக்கூடிய கட்சி யார் அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் 20 எம்பிக்களை வச்சிருக்காங்க. திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது அப்படின்னா 4 தொகுதிகள், 24 தொகுதிகள் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதிக எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருந்துட்டு இருக்கு. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான தலைவர்களில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில தலைவர்களை சந்தித்தது, இந்த அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வந்ததில் திமுகவுடைய பங்கும் மிக முக்கியமான ஒரு பங்காக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மு.க. ஸ்டாலினுக்கு முந்தைய நிலையில் இருந்த மூத்த தலைவர்கள்லாம் வெளியேறும் போது அப்போ அடுத்து யார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஐஎன்டிஏ அலையன்ஸை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது, அந்த அலையன்ஸில் பிரதமர் வேட்பாளராக யாரையாவது அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். இந்த நிலையில தான் ஐஎன்டிஏ அலையன்ஸ் தற்போதைய நிலையில இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அலையன்ஸ்ல திமுகவுக்கு அடுத்த நிலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் அதிக அளவில் கிடையாது. காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 47 எம்பிக்களை வச்சிருக்காங்க இந்திய அளவில். இப்படியான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் ஐஎன்டிஏ இருந்துட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே இப்போ ஐஎன்டிஏ கூட்டணியோட சரிவு தொடங்கிடுச்சுன்னு சொன்னீங்க. திமுகவினர் ஐஎன்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெற போகுது, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு நம்பிக்கை தன்மை அதிகமா இருக்குதா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வேடிக்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஐஎன்டிஏல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறி சென்றுகிட்டே இருக்காங்க. முக்கியமான கட்சிகள் எல்லாம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, அந்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளுடைய மொத்த எம்பிக்கள் எத்தனை அப்படின்னாலே எம்பிக்கள் மிக மிக குறைந்த அளவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு 60-70 எம்பிக்கள் கூட தொட முடியாத சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி, அதற்கு அடுத்த திமுக, இந்த 2 எம்பிக்களை சேர்த்து ஒரு 70 எம்பிக்கள் வரும். மற்ற கட்சிகளை பொறுத்தவரைக்கும் 1-2 எம்பிக்கள் தான். அதிகபட்சமா போனா ஒரு 80-85-90 எம்பிக்கள் தான் கிடைப்பாங்க. இந்த நிலையில் தான் ஐஎன்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஐஎன்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பரவலாக இந்தியா முழுவதும் தெரியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியை ஐஎன்டிஏ கொண்டு நாங்கள் வீழ்த்துவோம், ஐஎன்டிஏ மூலமாக வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி சற்று முன்கூட தெரிவிக்கிறாங்க. அப்போ எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யதார்த்தத்தை பார்க்கணும், நடைமுறையை பார்க்கணும். ஆனால் நடைமுறையை தவிர்த்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா, அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ப வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில், அதாவது ஐஎன்டிஏ எப்படி வேணாலும் போகட்டும்,
ஆனால் ஐஎன்டிஏ வலிமையாக இருக்குது, வலுவாக இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஐஎன்டிஏ இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை வந்து எப்படியாவது திமுக வெற்றி பண்ணணும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு தான் திமுகவுக்கு வாக்குகள் அறுவடையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வாக்குகள் வந்து மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில் அறுவடை பண்ணுறதுனால நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவுலையும் எதிர்க்கக்கூடிய நிலையில் ஒரு வலிமையான அலையன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்களோ. ஏன்னா நேஷனல் அளவில் இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா இது வந்து சட்டமன்றத்துக்கான தேர்தல் கிடையாது, இந்தியாவுக்கான தேர்தல் அப்படிங்கும் போது அப்போ திமுகவுக்கு வாக்களிச்சு எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்கள் வருவாங்க. அப்போ வாக்குகள் வந்து பாஜக பக்கம், அதிமுக பக்கம் செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பொய்யான பிரச்சாரத்தை உதயநிதி போன்றவர்கள் எடுத்து செல்கிறார்களா அப்படின்னா கேள்விகள் தான் தற்போதைய நிலையில் உருவாகிட்டு இருக்கு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை நாங்கள் முன்னேற்றி செல்வோம், நாங்கள் இன்னும் பெரிய அளவில் போக போகிறோன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஐஎன்டி கூட்டணியோட சரிவே பெரிய அளவில் இருக்குது. இந்த இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அது இல்லாமல் கட்சிகளுடைய பின்தங்கி போகிற விஷயத்தில் உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் இது வரைக்கும் செயல்பட்டாரா அப்படின்னா என்னுடைய பார்வையில் வந்து காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த வேலையை சிறப்பாக செய்திருக்காரு ராகுல் காந்தி. கட்சியை மீட்டெடுப்பது, புத்துயிர் பாய்ச்சுவது, புது ரத்தம் பாய்ச்சுவது, புத்துயிர் கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள்ல ராகுல் காந்தி எதுவுமே செயல்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகுல் காந்தி ஒரு நல்ல வியூகத்தின் அடிப்படையில் திறம்பட செயல்பட்டு இருந்தால் கட்சியை ஒரு வலிமையான கட்சியாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய பல கட்சிகளில் ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி எந்த நிமிடம் போய் சேர்ந்துச்சோ அந்த நிமிடமே காங்கிரஸ் கட்சியும் ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற லெவலில் தான் பார்க்க தொடங்கினாங்க. சரி, அப்படி அந்த மாநில கட்சி அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஐஎன்டிஏ அலையன்ஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கூட்டணிகளை தக்க வைக்க முடிந்ததான்னா அங்கும் முடியல. என்ன காரணத்துக்காக அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறினாங்க? மம்தா பானர்ஜி யாருக்காக வெளியேறினாங்க? யார் மூலமாக வெளியேறினாங்க? நிதிஷ்குமார் யாரை பகைத்து கொண்டு வெளியேறினாங்க? காங்கிரஸ் கட்சியை பகைச்சுக்கிட்டு தான். ஐஎன்டிஐல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பகைச்சுக்கிட்டு இது மம்தா பானர்ஜியோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ நிதிஷ்குமாரோ வெளியேறல, காங்கிரஸ் கட்சியை பகைச்சிக்கிட்டு தான் வெளியேறினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு பக்கம் எதிரி அப்படின்னாலும் அதே லெவலில் தான் காங்கிரஸ் கட்சியை வச்சு பார்க்குறாங்க. எங்கள் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது, அத்தனை தொகுதியிலும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு அரைக்கூவல் விடுறாங்க மம்தா பானர்ஜி. அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியையும் பாஜக நிலையில் வச்சு எதிர்க்கக்கூடிய நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. நிதிஷ்குமார் சொல்லவே வேண்டாம், பாஜகவிலேயே ஐக்கியமாகிட்டாங்க. எதிர்ப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த எதிர்ப்பு அதே வலிமையோடு தான் எதிர்ப்பு இருக்க போகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஐஎன்டிஏ அலையன்ஸ் உடைவதற்கு காரணமான ஒரு பிரதான கட்சியாக இருக்கு. இந்த காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்னா மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு மூலமாக ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல பிளவு ஏற்பட்டதா அப்படின்னா கிடையாது. ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கள், ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடுகள் தான் அங்க பிளவை உருவாக்குறது. அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரை பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஐஎன்டிஏல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூடி முடிவெடுக்கும் போது இல்ல வேண்டாம், மம்தா பானர்ஜி தான் சரியான செலக்ஷன் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் அங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வெளியேறாங்க. சரி, நிதிஷ்குமார் வெளியேறாங்கன்னா மம்தா பானர்ஜியாவது தக்க வைக்க முடிஞ்சுன்னா அதுவும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அரசுல நம்பி புருஷனை கைவிட்ட கதையில தான் இந்த மம்தா பானர்ஜியை நம்பினாங்க, அங்க நிதிஷ்குமார் போயிட்டாரு. நிதிஷ்குமார் போன அடுத்த நிமிஷம் மம்தா பானர்ஜியும் போயிட்டாங்க. இப்ப நட்டாட்டில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இனி மூக்கால தண்ணி குடித்தாலும் தலகிலா நின்று தண்ணி குடித்தாலும் ராகுல் காந்தியால காங்கிரஸ் கட்சியை பழைய நிலைக்கு கொண்டு வரவே முடியாது. நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இன்னும் பலகீனமான நிலைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் சந்திக்கும். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47 இடங்கள்ல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத்தில் தான் வெற்றி பெற்றாங்க. கேரளா, தமிழகம் இந்த 2 மாநிலமும் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்டை தாண்டி இருக்காது. ஆனால் இந்த 2 மாநிலம் மூலமாக வெற்றி பெற்றாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான், மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சுட்டாங்க. அதையும் சரி கட்டல. இப்போ இந்த மாநிலங்களையும் தமிழகத்தில் திமுகவுடைய கூட்டணி தொடர்ந்தா தான் காங்கிரஸ் கட்சி ஒரு கௌரவமான இரட்டை இலக்கத்தை எட்டி பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஆண்ட ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியை பொறுத்த வரைக்கும் குரங்கின் கையில் கிடைச்ச பூமாலை போல ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இறங்கி விளையாண்டு சின்ன அப்படின்னு வாங்கிட்டாங்க. இனி இதை ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம் தான். இப்போ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஐஎன்டி கூட்டணியில முக்கிய தலைவர்கள்ல சரத்பவார் முக்கியமான தலைவர். இந்த மகாராஷ்டிரா அரசியல் எடுத்துக்கும் போது ஆரம்ப கட்டத்திலிருந்தே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த கூட்டணியில சரத்பவாருடைய கட்சியும் சின்னமும் இல்லாத போச்சு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல முக்கியமான தலைவர், அங்கிருந்து வெளியேறி தான் என்சிபி
நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியை உருவாக்குறாங்க. அந்த கட்சி மகாராஷ்டிராவை ஆட்சி செய்த கட்சி, மிகப்பெரிய ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலையில் சரத்பவார் கையிலேயே அந்த கட்சி கிடையாது. கட்சியும் கை நழுவி போயிருச்சு. அஜித் பவார் அந்த கட்சியை எடுத்துட்டு ஓடிட்டாரு. அதாவது அவருடைய அண்ணன் மகன் கூட இருக்கிறாரு. கட்சியை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரத்பவார் தேர்தல் கமிஷனில் போனாங்க. லாஸ்ட்டாக வந்து அவருக்கு வந்து கட்சியுடைய பெயர், அதுவும் கட்சியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள பெயர் கிடையாது. அந்த கட்சியுடைய தேசியவாத காங்கிரஸ், அதாவது நேஷனல் காங்கிரஸ் கூட தேசியவாத காங்கிரஸ் கட்சி கூட சேர்த்து சரத் சந்திர பவார் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த பேர் தான் இப்போ எடுத்திருக்காங்க. அப்போ அவருடைய சொந்த கட்சியுடைய பெயர் பறிபோய் விட்டது. இது வந்து இன்னொரு பேர் தான் கிடைச்சிருக்கு. இப்படி உருவாகக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசுல நிற்குமா? ஏன்னா சின்னம் என்ன சின்னம் கிடைக்க போகுதுன்னு தெரியாது. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவை ஆட்சி செய்த கட்சி 2 சின்னங்களை தேர்வு செய்வதற்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில். அந்த 2 சின்னம் என்ன அப்படின்னா, ஒன்று டீ கப்பு. சரி, ஓகே, டீ கப்பு கூட சரி, அவர் ரிலாக்ஸேஷனுக்காக டீ குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தை கேட்டிருக்காரு சரத்பவார். உதயசூரியன் சின்னம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய சின்னம். திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தை சரத்பவார் கேட்கிறார் அப்படின்னா, அவருக்கு தமிழகத்தில் வந்து கொஞ்சம் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க திமுக. பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக திமுக இருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அப்போ இந்த இமேஜை, இந்த பிம்பத்தை மகாராஷ்டிராவில் நம்ம பயன்படுத்தலாம். மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மும்பை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தன்னுடைய பவரையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பவரையும் அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உதயசூரியன் சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. அப்போ சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் மகாராஷ்டிராவில் எந்த அளவில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சரத்பவார் கண்ட்ரோலில் ஒரு 3 எம்பிக்கள் வரைக்கும் இருப்பதாக தான் தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே இருந்து சென்ற அஜித் பவார் கண்ட்ரோலில் எம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி இருந்தாலும் 42 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க. இந்த அஜித் பவார் எங்க போயிருக்காரு அப்படின்னா, பாஜகவிட்ட போயிருக்காங்க. ஏற்கனவே சிவசேனா பாஜகவிற்கு எதிராக எத்தனையோ சதி திட்டங்களை செய்து அரசியல் களமாடினாங்க. ஆனால் அந்த சதியெல்லாம் வெற்றி பெற்றதா அப்படின்னா நீண்ட காலம் வெற்றி பெறல. அந்த சிவசேனாவை உடைந்து உத்தவ் தாக்கரே கண்ட்ரோலில் இருக்கிறது ஏக்நாத் சிண்டே பாஜகவில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே பாஜக பக்கம் இருக்காங்க. பாஜகவும் மகாராஷ்டிரா ஒரு வலிமையான கட்சியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அஜித் பவாரும் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற நிலையில் வந்துட்டாங்க. சரி, மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 48 எம்பிக்கள் தற்போதைய நிலையில் எந்த பக்கம் எம்பிக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா பிஜேபி பக்கம் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார், பாஜக இவங்க பக்கம் தான் இருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரத் பவார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் ஒரு எம்பி கூட கிடையாது. அப்போ சரத்பவார் பக்கம் 3 எம்பிக்கள் தான் இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுயேட்சைகள் பக்கம் கூட ஒரு எம்பி இருக்காங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது மகாராஷ்டிராவில். இப்படியான நிலையில தான் தற்போதைய நிலையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது சரத்பவார் அவர்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை 2024 தேர்தலில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியோ அல்லது காங்கிரஸ் அலையன்ஸோ அங்கு எம்பி தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படின்னா, என்னுடைய பார்வையில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த காங்கிரஸ் அலையன்ஸை தாண்டி அங்கு சுயேட்சைகள் வேண்டுமென்றா ஒரு சில தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 48 தொகுதியில் 45 தொகுதிக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸ் தான் அங்கு வெற்றி பெற போகிறது. அப்போ மகாராஷ்டிராவுடைய தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக மாறுபடுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி. ஆனால் அஜித் பவார் எங்கே இருக்காரு? பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அப்போ அரசியலுடைய ட்ரெண்ட் மொத்தமாக மாறிடுச்சு. அது எந்தெந்த கட்சியெல்லாம் பாஜகவை எதிர்த்ததோ அந்த கட்சியெல்லாம் பாஜகவில் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கட்சி தலைவர்கள் ஐக்கியமாகாமல் இருந்தாலும் கட்சி உடைச்சிட்டு ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. சிவசேனாவை பொறுத்தவரைக்கும் உத்தவ் தாக்கரே நடுத்தரவில் நின்றுட்டு இருக்காரு. ஏக்நாத் ஷிண்டே தான் பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக சிவசேனா கட்சியை உரிமை கொண்டாடி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகாராஷ்டிராவில் இனி காங்கிரஸுக்கு வேலை கிடையாது. அப்போ அங்கு வேலையா இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமாக காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்துவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதில் பாஜக வெற்றி பெற்று வந்துகிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில் தான் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் கட்சியை பாஜக முழுமையாக அப்புறப்படுத்தும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்போ கடந்த 2016ஆம் ஆண்டு பாரத பிரதமர் சொன்னாரு, காங்கிரஸ் அல்லாத இந்தியாவை கொண்டு வருவோம்னாரு.
தற்போதுனாரு காங்கிரஸ் இழிவு சந்திச்சுட்டு இருக்குன்னாரு. அவர் சொன்னதை செஞ்சிருவாரா? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் சொன்னதை நடந்துருமான்ற? கண்டிப்பா அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஏற்கனவே சொன்னதான், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் எத்தனை எம்பிக்கள் வச்சிருக்காங்க? 47 எம்பிக்கள் வச்சிருக்காங்க. அது தமிழகத்தில் திமுக மு.க. ஸ்டாலின் அவருடைய தயவின் மூலமாக 9 எம்பிக்கள். அந்த 9 எம்பிக்களை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 38 எம்பிக்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்களா இருக்காங்க. இங்க திமுக தேவையில வெற்றி பெற்றாங்க. மற்ற 9 எம்பிக்கள் 38 எம்பிக்களை தான் வச்சுட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் சின்னத்தில் 24 எம்பிக்களை வச்சிருக்காங்க. அதோட காங்கிரசுக்கு வெற்றி பெற்று கொடுத்த 9 எம்பிக்களை கூட்டினோம் அப்படின்னா 39 எம்பிக்கள் கிடைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை விட ஒரு எம்பி அதிகமான நிலையில திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ 2024 தேர்தலில் யார் எதிர்க்கட்சி தலைவராக அமரப்போகிறார் அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது அந்த வாய்ப்பு ராகுல் காந்திக்கு கை நழுவி போய்விடும் அப்படிங்கிற நிலையில தான் தற்போதைய நிலையிலேயே தேர்தல் களம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த INDA அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதான கட்சியும் திமுக தான். அதே நேரத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கடுமையான கட்சியும் திமுக தான். அப்போ பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிகமான இடங்களை கைப்பற்றி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கான ஒரு சூழல் தான் தற்போதைய நிலையில தெரிந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற கேள்வியும் முக்கியமான கேள்விதான். ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆக போகிறது? இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக பிளவுபட்டிருக்காங்க. அலையன்ஸ் எதுவுமே பாஜக தலைமையிலேயோ அதிமுக தலைமையிலேயோ இன்னும் உறுதி செய்யப்படலை. அப்போ அலையன்ஸ் எப்படி உருவாக போகிறது? இதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய வாரங்களில் தெளிவாகும். அதே நேரத்தில் எப்படி 2014 மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வரும்போது வந்த அடுத்த நிமிடம் தெரிவித்தது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்தி காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு தெரிவித்தாங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி கண்டுகொண்டே இருக்கிறது. இந்த வெற்றி தொடர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி டபுள் டிஜிட்டை தாண்டுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கக்கூடிய நிகழ்வை வச்சு பார்க்கும்போது அப்போ அமித்ஷா மோடி அவர்களுடைய 2014 கொடுத்த ஒரு அறைகூவல் காங்கிரஸ் இல்லாத இந்தியா 2024 உருவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பல்வேறு முக்கிய தகவலை தந்ததுக்கு நன்றி சார். நன்றி.